சில பல விஷயங்கள் வந்து இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், நல்லா பாருங்க. எஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் கொண்ட சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாண்டும் இந்தியாவும். 3வது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டில் நடந்தது. டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வாலோட களமிறங்க வந்துட்டாரு. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 நல்லாவே அடிச்சாரு நம்ம யஷ்வால்னே சொல்ல. ஆஹா, இன்னைக்கு இருக்கடா ஒரு மேட்ச் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வால் காலி. மார்க் வுட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்ச் பை ரூட் எடுத்து விட்டு அமுச்சு விட்டாங்க யஷ்வால். அதை தொடர்ந்து சுமன் கில் வந்த பால் ஃபேஸ் பண்ணதே மொத்தம் 9 பால் தாங்க. இது ஒன்று எதுவும் எடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வுட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டு அப்படி மனுஷன் 0 தான். எல்லா பாலுமே பயந்து தான் ஆனா அப்படி. ராஜ்தட் படிதர், எப்பா உனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்களே, எப்படி நீ ஆடணும், இது வரைக்கும் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கியா? கிடையாது. சரி, ஓகே, நீ இந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறன்றப்போ ஒரு 4 அடிச்சாப்ல. ஆஹா, ப்ரூவ் பண்ணிடுவாரு போலன்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து உட்காரலான்னு பார்த்தா அவர் தண்ணி குடிக்கிறதுக்கு பெவிலியன் போயிட்டாருன்னே சொல்லலாம். 5 ரன்னுக்கு அவுட்டு டாம் ஹார்ட்லி பால்ல. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ரவீந்திர ஜடேஜா வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை இறங்கிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு வெளுத்து வாங்கினாங்களான்னு கேட்டிங்கன்னா செம்மையாக வெளுத்து வாங்கினாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து விக்கெட் போயிருந்ததுன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கும். அதை வந்து கேப்டன்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தடுத்து நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 6 14 4ன்னு வெளுத்து வாங்கிட்டாரு. செஞ்சுரி வேற போட்டுட்டாரு நம்ம ரோஹித் சர்மா. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லிக்கலாம். அப்படியே பேட்டை தூக்கும் 196 எடுப்பார்னு எடுக்கும்போது இல்லை, 196 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு. 131 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்குட் பால் அவுட் ஆயிட்டு அப்படி மனுஷன். சஃப்ராஸ் கான் ஓப்பனிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா, ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் அ பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சென்சேஷனல் வைரலாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சஃப்ராஸ் கான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டு பிளேயராக ஆகுறாரு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மேட்ச்சில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அவரை கட்டி பிடிச்சி, அதுவும் அவங்க அப்பா டிஷர்ட்டில் அந்த ஜெர்க்கின்ல இருந்த வார்த்தைலாம் கிரிக்கெட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜென்டில்மேன் கேம், இட்ஸ் எவரி ஒன் கேம் அப்படின்ற மாதிரி போட்டதெல்லாம் வைரலாக போச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வாழ்த்தி அமைச்சிருக்காங்களே, மனுஷன் எப்படி ஆட போகிறாருன்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு பயம், இதில் ஆடலைன்னா அடுத்த மேட்ச் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு எதுவுமே யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சமத்தியாக வெளுத்து வாங்கினார்னே சொல்லலாம். வந்த பால்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஷாட்ஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான பிக் பண்ணி அடிச்சாருன்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 9 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 கடந்துட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டெபியூட் வந்து 50 கடந்திருக்காரு. வாழ்த்துக்கள் சஃப்ராஸ் கான், மேற்கொண்டும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலங்களும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா 99 ரன்ல இருந்தா அப்படி, இவர் ஒரு 62 ரன்ல இருந்தா அப்படி. பொறுமையாக ஸ்டோக் வச்சு அந்த ஒரு ரன் ஆடிருக்கலாம். தேவையில்லாமல் கால் பண்ணி ரவீந்திர ஜடேஜா சஃப்ராஸ் கானை ரன் அவுட் பண்ணி விட்டா அப்படி. அதையும் ரன் அவுட் பண்ணால் அந்த மார்க் விட்டு தான் 62 ரன்ல சஃப்ராஸ் கான். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டெபியூட்டண்டாக செஞ்சுரி அடிக்கிற மூடில் தான் வந்திருப்பாரு. ஓகே, பேட் லக் சாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையான பேட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கலந்துட்டா அப்படி ரவீந்திர ஜடேஜா. அதை தொடர்ந்து குல்தீப் யாதவ் வந்தார். ஒன் டேவும் முடிய போயிருச்சு. ஸோ ரவீந்திர ஜடேஜா எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா 110 ரன் ஆடிட்டு இருக்கா அப்படி. குல்தீப் யாதவ் ஒரு ரன்னோட இருக்கா அப்படி. 326 ரன்னுக்கு 5 விக்கெட்னு இந்தியா இருக்கு. ஸோ செகண்ட் டேவை இன்னைக்கு எப்படி ஆடுறாங்க என்னன்ற அப்டேட்டை நாங்கள் சொல்ல ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.